அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேலம் சுஜாதா. இந்த பதிவு யாருக்கு என்று சொன்னால் லாட்ரி சீட் ஆது அர்ஜுனா அவர்களுக்குத்தான். ஏன்னா அதாவது இருக்க 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 இல்லையா, இவருக்கு துணை முதலமைச்சர் ஆசை வந்துருச்சு போல இருக்கு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான் இல்லையா. ஒரு சோசியல் மீடியா உன்னை வெளிப்படுத்த காரணத்தினால் நீ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுற. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி என்ன பேசுற? சிஎம் வீட்டு பேத்திகள் எல்லாம் டிவிகேவுக்கு ஓட்டான். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களுடைய இல்லையா பேரன் பேத்திகள் எல்லாம் டிவிகேவுக்கு ஓட்டான். ஏன் நீ ரொம்ப பேசாத ஆதவர்ஜனா, எவ்வளவு ஒரு பொய் பேசுற. திமுக இருக்கக்கூடியவர்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றாலும் அல்லது ஆட்சியில் இருந்தாலும் நாங்கள் அகங்காரம் இருக்க மாட்டோம். ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும் ஏங்க எத்தனை முறை திமுக ஆட்சி இல்லாம இருந்தது. அப்ப எத்தனை தொண்டர் இன்னும் இருக்காங்க. இப்ப நானே பார்த்தோம் என்று சொன்னால் 15 வருஷம் எதிர்கட்சியாக இருந்து அந்த இருந்த நேரத்தில் நான் பயணம் செய்தவள், பட்டி தொட்டி எல்லாம் பேசியவள், அனைவருக்கும் தெரியும் இல்லையா. உனக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறிய. அதுவும் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நீ சொல்ற அவர் உண்மையாலுமே அறிவாளி. நீ என்ன சொல்ற? அவரை பத்தி பேசுற. அவங்கெல்லாம் அதாவது விடுதலை சிறுத்தையினுடைய தொண்டர்கள்லாம் இவங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? எவ்வளவு ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் இல்லையா. ஏன் ராகுல் காந்தியை எவ்வளவு ஒரு பொய் பேசுற உனக்கு ஆதரவா இருக்கிறாங்களா? டிவிக்கு என்ன, அதாவது இந்த நாட்டு மக்களுக்காக போராடினது, இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது குரல் கொடுத்தது ஒண்ணுமே கிடையாது. ஆதவர்ஜனா வாய்க்கிளிய பேசாத. அதாவது உனக்கு முதல்ல நீ திமுக இருந்த, அப்பெல்லாம் நீ திமுக இருந்தனே தெரியாது, டம்மி பீஸ் தான் நினைக்கிறேன். நீ விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு நீயே அதாவது தாவேக்காவுக்கு போயிட்டு வெளியிட்ட பிறகுதான் நீ திமுக இருந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் இல்லையா. அங்க எம்பி ஷீட்டு கேட்ட, உனக்கு கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியில கேட்ட, அது உனக்கு கிடைக்கல இல்லையா. ஆனா அந்த ஒரு எம்பி ஷீட்டு கிடைக்காத ஒரு காரணத்தினால உன்னை அதாவது முன்படுத்திக்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தாவேக்கால போய் சேர்ந்துட்டு எவ்வளவு ஒரு பொய்யா பேசுற. டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சுக்கிச்சு. பணம் நீ சம்பாதிச்சதுல, நீ ஜிம்முல இல்லையா, நீ ஜிம்முல வேலை பார்த்து ஒரு ஏமாத்தி இல்லையா, உங்களுடைய அதாவது அந்த பெண்ணு இல்லையா லாட்டரி சீட்டு அந்த மாட்டினோட பெண்ணை ஏமாத்தி அந்த பணத்தெல்லாம் புடுங்கி வச்சுட்டு இன்னைக்கு தாவேக்காவுக்கு செலவு இன்னைக்கு பண்ணிட்டு நீ தன்னை தானே முன்படுத்திக்கிற. நீ ஒரு ஊருக்கு போறன்னு நினைக்கிற, அது கன்னியாகுமரி, எனக்கு சரியா தெரியல, நான் பதிவு கரெக்டா போடணும். அப்ப ஏதோ பெரிய தலைவர் அந்த நாட்டுக்காக என்னமோ நீ குரல் கொடுத்த மாதிரி அப்படியே அதான் ரோட் ஷோ கை காமிக்கிற, குழந்தைகளை தூக்குற. உனக்குலாம் என்னையா தகுதி இருக்கு? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச மாதிரி நீ திமுக அதாவது தலைவர் முதலமைச்சருடைய பேரன்கள் 6 ஓட்டு தாவேக்காவுக்கும் உங்க அப்படியே தலைவர் அப்படியே குளிர்வார்ன்ட்டு பேசாத. என்னைக்கு சொல்றேன், திமுக தொண்டன் அந்த பேரன் பேத்தியாக இருந்தாலும் திமுக தொண்டன் இல்லையா, அதாவது உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. திமுக அது ஆளுங்கட்சியாக இருக்க போதும் நாங்கள் ஒரு அகங்காரம் செய்யவில்லை. எதிர்கட்சியாக இருந்த போது இந்த கட்சிக்காக உழைச்ச தொண்டன் யாரும் இல்லையா. சில பேர் பதவிக்காக போவானுவ. ஆனா இந்த ஒண்ணுமில்லாத நாஞ்சில் சம்பது தான் போயிருக்காப்ல. மத்தபடி யாராவது போயிருக்காங்களோ, இந்த செங்கோட்டையன் இல்லையா, அவன் எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக அங்க போய் வந்ததுனால ரொம்ப ஆடாதீங்க. நாங்களும் பட்டி தொட்டி எல்லாம் போயிட்டு தான் இருக்கிறோம். மக்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்லையா. அதாவது பெண்கள் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னைக்கு சொல்றேன், 1,30,00,000 பேருக்கு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். அதை கூட நாங்க யோசிச்சு நாங்க செய்த சாதனை சொல்றேன். எவ்வளவு நான் பிரச்சாரத்துல சொல்லிக்கிறேன். ஆதவர்ஜனா ரொம்ப ஆடாத, ரொம்ப பேசுற. மீடியாவில் உன்னை காமிக்கிறதுனால உனக்கு வேற வேலையே இல்லை. ஆதவர்ஜனா வாய் அடைக்கு பேசு இல்லையா. திமுக தொண்டர்கள் ஒருபோதும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மரியாதையாரு ஆதவர்ஜனா.